வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி, சிவசக்தி ஜோதிட நிலையம், ஜேடர்பாளையம். இந்த பதிவில் இன்னைக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். குரு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/6/2026 அன்று இரவு 1:50 திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி குரு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. இது மிக மிக அற்புதமான ஒரு பெயர்ச்சி. ஏன்னு பார்த்தீங்கன்னா குரு கடகத்துல தான் உச்சம் பெறுகிறார். மிகவும் அற்புதமான பலன்களை குரு இந்த வருஷம் கொடுக்க இருக்கிறாருங்க. மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்கும் இந்த குரு பயிற்சியினால என்னென்ன பலன் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாங்களா? குரு பயிற்சி அப்படின்னாவே எல்லாருக்கும் ஞாபகத்துல வருது, இந்த வருஷம் யாருக்கெல்லாம் திருமணம் நடைபெறும், இந்த வருஷம் குரு பலன் யாருக்கு இருக்கு, அதே மாதிரி ரொம்ப நாளா எங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை, எங்களுக்கு இந்த குரு பயிற்சினால குழந்தை செல்வம் கிடைக்குமா, தன லாபம் கிடைக்குமா, தொழில முன்னேற்றம் இருக்குமா, வெளியூர் வெளிநாட்டு யோகம் கிடைக்குமா, அது மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்துக்கும் இந்த வீடியோல தெளிவான பதில் நான் சொல்றேன். குரு பாத்தீங்கன்னா தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் தான் மிக மிக சிறப்பு. அந்த வகையில பாத்தீங்கன்னா குருவுக்கு 3 பார்வை இருக்கு. குருவோட பார்வை பெறும் ராசிகள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு தனது 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும், 7ஆம் பார்வையாக மகரத்தையும் மற்றும் 9ஆம் பார்வையாக மீனத்தையும் பார்க்கிறார். இந்த 12 ராசிகள்லயே இந்த 3 ராசிகளுக்கு மிக மிக அற்புதமான பலன்கள் இந்த வருடம் காத்துக்கிட்டு இருக்குங்க. உங்களோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றமாகவும் பெரிய முன்னேற்றமாகவும் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே இந்த வருஷம் நீங்க கிடைக்க பெறுவீங்க. அதே மாதிரி திருமணம், குழந்தை பாக்கியம், மிகுந்த தன லாபம், வெளிநாட்டு யோகம், படிப்பு, உயர்கல்விக்காகவோ இல்லை வேலைக்காகவோ தொழில் ரீதியாகவோ நீங்க ரொம்ப நாளா வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் அது கண்டிப்பா இந்த தடவை நிறைவேறும். அதே போல நல்ல பேர் புகழ், செல்வம், குழந்தை பாக்கியம், திருமணம், எல்லா சுபகாரியங்களையும் இந்த குரு உங்களுக்கு இந்த வருடம் நடத்தி தருவாருங்க. அதே போல இது குருவின் பார்வை. குரு பலன் யாருக்கு இருக்கு, அதாவது குரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள் அமர்றத அப்படின்னு சொல்றோம். அப்படி குரு பலன் இந்த வருடம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு மிதுன ராசிக்கு 2ஆம் வீட்டிலையும், மீன ராசிக்கு 5ஆம் வீட்டிலையும், மகர ராசிக்கு 7ஆம் வீட்டிலையும், விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீட்டிலையும் மற்றும் கன்னி ராசிக்கு 11ஆம் வீட்டிலையும் அமர்கிறார். இதனால இந்த ராசியினருக்கு இந்த வருடம் மிகவும் சிறப்பாக திருமணம் நடைபெறுங்க. மிதுனம், மீனம், மகரம், விருச்சிகம் மற்றும் கன்னி ஆகிய இந்த 5 ராசியினருக்கு அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான காலமா இருக்குங்க. திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும். அதே மாதிரி குழந்தை செல்வத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு திருமணத்துக்கும் குழந்தைக்கு மட்டும் காரகர் கிடையாது. குரு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு யோகம் தருவதில் அவர் தான் மிகவும் முக்கியமானவர். நீங்க வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த சமயத்துல அது கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேறுங்க. அதே போல குரு தான் பார்த்தீங்கன்னா தனக்காரகன். உங்களுக்கு தாராளமான பண வரவு இருக்கும். கோடீஸ்வர யோகம் கெட்டும். யாருக்கெல்லாம் சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி இந்த வருடம் யாருக்கு சிறு பாதிப்புகளை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தும், யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு 1, 4, 7, 10 ஆகிய கேந்திர ஸ்தானங்கள் அமரும் போது கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்துவாரு. இந்த வருடம் எந்தெந்த ராசியினருக்கு 1, 4, 7, 10 ஆகிய இடங்கள்லையும் 6, 8, 12 போன்ற மறைவு ஸ்தானத்திலையும் வருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகத்துக்கு ஜென்ம குருவாக கடகத்திலேயே அமர்ந்திருக்கிறாரு. அதே போல பார்த்தீங்கன்னா மேச ராசியினருக்கு அவர்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்கிறார். தனுசு ராசிக்கு அஷ்டமத்து குருவாக 8இல் அமர்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 10லும் மகரம் ராசிக்கு 7லும் அமர்கிறார். இதுல ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கடகத்துக்கு என்னதான் ஜென்ம குருவா வந்தாலுமே கடகம் குருவுக்கு உச்சம் பெறும் வீடு. அதனால சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் கொடுத்தாலும் அவர்களுக்கு இந்த வருடம் மிகவும் அற்புதமான அமோகமான நாடாக இருக்கும். மிகவும் சிறப்பான எல்லா பலன்களும் கடகராசினர் பெறுவாங்க. ஏன்னா குருவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கடகம் அப்படிங்கிறது. அந்த வீட்டிலேயே இந்த குரு உச்சம் பெற போறார் அப்படிங்கிறப்போ அதுக்கான சிறப்பான பலன்கள் எல்லாமே அவர் தருவாரு. அதனால கடகராசினர் ஜென்ம குருவை பத்தி
நீங்க பெருசா வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. உடல் நலத்துல மட்டும் சிறிது அக்கறை செலுத்தினா போதும். அதே போல பாத்தீங்கன்னா மகரம். மகரத்துக்கு என்னதான் வந்து 7ஆம் வீட்டுல இருக்கிறாரு, கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்னாலுமே திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் வந்து உங்களோட லைஃப்ல இந்த வருஷம் வந்து கண்டிப்பா நடக்கும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அப்ப யாருக்கு கொஞ்சம் பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேச ராசியினருக்கு ஒரு சில பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும். ஏன்னா மேச ராசியினருக்கு வந்து 7.5 சனி வந்து ஆரம்பமாகி இருக்கு. அதே போல இந்த குருவும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 4ல போய் இருக்கிறாரு. அதனால வண்டி வாகனங்கள்ல ஒரு சில வந்து சிக்கல்கள் வந்து ஏற்படுத்தும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா எந்தெந்த ராசிக்கு வந்து சிறப்பு, எந்தெந்த ராசிக்கு வந்து கொஞ்சம் வந்து கவனமா இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு ராசியா வரிசையா மேசம் முதல் மீனம் வரை வந்து நம்ம என்னென்ன பலன்கள் அப்படின்னு குறிப்பிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ராசியினருக்கும் என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெளிவா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். வாங்க. முதல் ராசி மேசம். மேசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு 4ல வந்து அமர்ந்திருக்கிறாரு. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா அப்படின்னா குரு வந்து நான் முன்னையே சொன்ன மாதிரி 1, 5, 9 ஆகிய திரிகோணங்கள் அமர்றது தான் சிறப்பு. 1, 4, 7, 10 அமர்றது அவ்வளவு சிறப்பு இல்லை. மேச ராசியினருக்கு இப்போ வந்து 7.5 சனி தொடங்கி விரையச்சனி வந்து நடந்துகிட்டு இருக்கு. கூடவே வந்து குரு 4ல இருக்கு. அப்படிங்கிற போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனமா போகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வந்து அடிக்கடி பழுது ஏற்படுறது, அதனால வந்து வீண் விரயங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படும். அதே மாதிரி தாயின் உடல் நலத்துல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீண் அலைச்சல் ஏற்படும், தூக்கம் வந்து கெடும். மேச ராசினருக்கு பாத்தீங்கன்னா 4ல குரு, அதே மாதிரி விரய சனி இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால வண்டி வாகனங்கள் வந்து அடிக்கடி பழுது ஏற்படும், அதனால வீண் விரயங்கள் ஏற்படும். அதே போல உடல் நலத்திலையும் நீங்க கொஞ்சம் வந்து அக்கறை செலுத்த வேண்டிய நேரம் இது. உடல் நல குறைவு வந்து அடிக்கடி ஏற்படலாம், அதனால மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படும். வேலையில பாத்தீங்கன்னா அலைச்சல் இருந்தாலுமே நீங்க வந்து தொடர்ந்து விடாம முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கான வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்கும். பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து திருச்செந்தூர் முருகனை வந்து கும்பிட்டுட்டு வாங்க. அதே போல சனிக்கிழமை மற்றும் பிரதோஷம் தோறும் சிவபெருமானை வந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வந்து நற்பலன்களை வந்து தருவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசி. ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு 3ல வந்து அமர்கிறார். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து குரு அமர்கிறார். இதனால வந்து உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வந்து வெற்றி அடையும். அதே போல இளைய சகோதரர்களால் லாபம் உண்டு. சிறு சிறு ஆன்மீக பயணங்கள் வந்து போயிட்டு வருவீங்க. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து திருச்செந்தூர் முருகர். ஒரு தடவை வந்து திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, எல்லாமே வந்து நல்லதாவே நடக்கும். அடுத்த ராசி வந்து மிதுனம். மிதுனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து 2ல அமர்றாரு. குரு 2ல அமர்றது வந்து குரு பலனை ஏற்படுத்தும். அதனால திருமண வயதில் இருப்பவருக்கு திருமணம் வந்து நடைபெறும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த தன லாபத்தை வந்து குரு ஏற்படுத்தி தருவார். கோடீஸ்வரர் ஆகும் யோகம் உண்டு. குடும்பத்துல வந்து சுபகாரியங்கள் நடக்கும், அதனால குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி உண்டாகுங்க. உங்களோட பேச்சாற்றல்னால உங்களுக்கு வந்து நல்ல லாபம் வந்து உண்டு. உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னால உங்களுக்கு வந்து பல வாய்ப்புகள் வந்து உங்களை வந்து தேடி வரும். இந்த வருடம் பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமையும். நீங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி. ஒரு முறை திருப்பதி போயிட்டு வாங்க, வீட்லயே வந்து வெங்கடாஜலபதி படம் வச்சு தொடர்ந்து அவரை வந்து வணங்கி வாங்க. உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பான ஆண்டாக இந்த குரு பயிற்சி வந்து அமையும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடகராசி. என்னதான் கடகத்துல குரு அமர்ந்து ஜென்ம குருவாக வந்தாலுமே குரு வந்து கடகத்துல வந்து உச்சம் பெறுகிறார். குரு வந்து உச்சம் பெறும் ராசி, அதுலயே வந்து குரு அமர்ந்து உச்சம் பெறுவது மிக மிக சிறப்பான ஒரு மிகவும் அற்புதமான பலனை வந்து இந்த வருஷம் தரதுக்கு காத்துக்கிட்டு இருக்காருங்க. கடகராசினருக்கு இது வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உச்சத்தையும், குரு எப்படி உச்சம் அடைஞ்சாலும் அது மாதிரி உங்க வாழ்க்கையும் உச்சத்தை தொடும் நேரம் இது. உங்களுக்கான பேர், புகழ், மதிப்பு, மரியாதை, திருமணம், குழந்தை பாக்கியம், பண வரவு, தொழிலில் வெற்றி, நல்ல வேலை, ப்ரொமோஷன், இது மாதிரி அரசாங்க வேலை, இது மாதிரி எதுவா இருந்தாலும் இருக்கலாம். வெளிநாட்டு யோகம். குருனாவே வெளிநாடு தான். அவர் வந்து காலபுருஷ தத்துவப்படி பாத்தீங்கன்னா 9, 12ஆம் இடம், அதாவது வெளிநாடு அப்படின்னாவே நம்ம பார்க்க வேண்டியது 9ஆம் இடம், 12ஆம் இடம். அந்த 2 இடத்துக்குமே அதிபதியா வரவர் குரு தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா குரு சிறப்பா அமைகிறார் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து வெளியூர் வெளிநாட்டு யோகம் வந்து உண்டு. அதே போல அவரோட சுபத்தன்மைகளான திருமணம், குழந்தை பாக்கியம், தன வரவு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு, திருமண வயதில் இருக்கவங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம்,
அது மாதிரி எல்லா விதமான உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த வருஷம் வந்து நிறைவேறுங்க. இன்னும் இந்த ஆண்டை மிகவும் சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு ஓரையில் வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்பு. தினமும் அதிகாலை 3 மணிலிருந்து 4 மணிக்குள்ள, இல்லைன்னா 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள காலையில், மதியம் வந்து 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ள, இரவு வந்து 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள, இந்த 4 நேரத்தில் ஏதேனும் ஒரு நேரத்தில் வியாழக்கிழமை தோறும் வியாழக்கிழமை இந்த 4 நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு வந்து சௌரியமோ அந்த நேரத்தில் தலைக்கு குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்சிணாமூர்த்தி படம் வச்சோ இல்லை ஒரு பெருமாள் படம் வச்சோ தொடர்ந்து விளக்கு போட்டு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த சிறப்பான பலன்களை வந்து குரு வந்து தர காத்துட்டு இருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு குரு வந்து 12ல் அமர்கிறார். குரு வந்து 12ல் அமர்றதுனால உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நிறைய சுப செலவுகள் வந்து ஏற்படும். அதே போல் ஒரு ஆன்மீக சுற்றுலா அது மாதிரி வந்து அடிக்கடி வந்து போயிட்டு வருவீங்க. வேற வந்து உயர்கல்வி ரீதியாகவோ தொழில் அல்லது வேலை ரீதியாக வெளியூர் வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணினீங்கன்னா அது வந்து இந்த வருடம் வந்து இந்த குரு பயிற்சியில நிறைவேறும். நீங்க வந்து வணங்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போய் அவங்கள வந்து மனதார வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மையை வந்து குரு வந்து ஏற்படுத்தி தருவார். அடுத்து கன்னி ராசியினருக்கு குரு 11ல் அமர்ந்து குரு பலனை தருகிறார். குரு பலனால திருமண வயதில் இருப்பவங்களுக்கு இந்த வருடம் வந்து திருமணம் வந்து நடைபெறும். அதே போல மிகுந்த தன லாபம் வந்து ஏற்படும். உங்களோட தொழில் வேலையில நீங்கள் எதிர்பாராத அளவு மிகுந்த தன லாபம் வந்து ஏற்படும். மூத்த சகோதரர் வழியில வந்து உங்களுக்கு வந்து லாபம் உண்டு. குருவோட அற்புதமான இந்த பலன்களை நீங்க பெறதுக்கு மேலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி வெங்கடாஜலபதியை தொடர்ந்து வந்து கும்பிட்டுட்டு வாங்க. மிகவும் சிறப்பான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி வந்து கன்னிராசிக்கு வந்து கண்டிப்பா அமையும். அடுத்து துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து குரு அமர்கிறார். 10ல் இருக்கிற குரு பார்த்தீங்கன்னா, தொழில் செய்யும் இடத்துலையோ இல்லை நீங்க வந்து வேலை செய்யும் இடத்துல நீங்க வந்து மிகுந்த நேர்மையாகவும் நியாயமாகவும் இருப்பீங்க. அது வந்து ரொம்ப நல்லது. ஆனா அதுல என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடன் இருப்பவங்களோ இல்லை உங்களோட மேலதிகாரியோ, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறீங்களோ, இல்லை வந்து நீங்கள் தொழில் செய்கிறீங்கன்னா உங்கள் வேலையாட்களோ எல்லாருமே வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இதனால வந்து ஒரு சில சிக்கல்கள் வந்து ஏற்படும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, மிகுந்த விடாமுயற்சினாலையும் கடின உழைப்புனாலையும் உங்களோட தொழிலில் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து தேடி வரும். நீங்கள் தொடர்ந்து வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வியாழந்தோறும் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டுருவாங்க. எல்லாமே வந்து நன்மையாகவே அமையும். தொழில நல்ல முன்னேற்றத்தை வந்து நீங்க வந்து பார்க்கலாம். அடுத்து விருச்சிக ராசியினருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சிங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு குரு பயிற்சியா இருக்குங்க உங்க லைஃப்லயே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து உங்களோட ராசிக்கு 9ல் அமர்கிறார். தனது 5ஆம் பார்வையாக உங்களோட ராசியை வந்து பார்க்கிறாரு. இதனால வந்து மிக மிக சிறப்பான ஆண்டாக வந்து அமையும். குரு வந்து 9ல் அமருது அப்படிங்கிறது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு அமர்வு. அது வந்து உங்களுக்கு இந்த பயிற்சியினால கிடைச்சிருக்கு. அடுத்து வர இந்த ஜூன் மாசத்துல இருந்து, இந்த ஜூன் 2026ல இருந்து அடுத்த ஜூன் 2027 வரைக்கும் ஒரு அற்புதமான ஆண்டா உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த டைமை வந்து கரெக்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உயர்கல்வி, தொழில், வேலை இந்த மாதிரியான விஷயத்துக்காக வெளியூர் போகணும், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களுக்கு அது கண்டிப்பா இந்த வருஷம் வந்து நிறைவேறும். அதே போல மிகுந்த தன லாபம் உண்டு. ஒரு ஆன்மீக சுற்றுலா அது மாதிரி வந்து ஒரு சிறு பயணங்கள் வந்து அடிக்கடி வந்து போயிட்டு வருவீங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, தந்தை வழி சொத்துனால வந்து லாபம் உண்டு. அதே போல தந்தை வழி உறவுகள்ல இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சிக்கல் எல்லாமே தீர்ந்து சுமூகமா தந்தை வழி உறவு வந்து சிறப்பா அமையும். அவங்களால உங்களுக்கு லாபமும் வந்து கிடைக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம், தனவரவு, தொழிலில் முன்னேற்றம் எல்லாமே வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு காத்துட்டு இருக்குங்க. பேர், புகழ், கௌரவம், அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையிலேயே இந்த குரு பயிற்சி வந்து ஒரு திருப்பு முனையா வந்து உங்களுக்கு வந்து அமையும். மேலும் இந்த குரு பயிற்சியை சிறப்பாக்கிக்கிறதுக்கு தொடர்ந்து வந்து திருச்செந்தூர் முருகனை வந்து வணங்கிட்டு வாங்க. எல்லாமே வந்து சூப்பரா வந்து இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து போகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, தனுசு ராசியினோட அதிபதியே குரு தான். அப்படிப்பட்ட ராசியின் அதிபதி குரு வந்து இந்த வருஷம் குரு பயிற்சியினால கடகத்துல வந்து உச்சம் பெறுகிறார். இதனால மிக மிக சிறப்பான அற்புதமான ஆண்டாக வந்து தனுசு ராசிக்கு வந்து அமையும்.
உங்கள் லைஃப்பில் இது ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வந்து உண்டாக்கும். பேர், புகழ், கௌரவம் அப்படின்னு எல்லா வித சிறப்பு வந்து உங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து அமையறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. இருந்தாலும் ராசிக்கு குரு 8ல் அமர்றதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல அடிக்கடி பழுது ஏற்படும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வியாழக்கிழமையில வர ஒரு வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தொடர காரியம் எல்லாமே வெற்றியாவே அமையும். அடுத்து மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து ராசிக்கு 7ஆம் வீட்டுல வந்து அமர்றாரு. இதனால உங்களுக்கு வந்து குரு பலன் வந்து ஏற்படுது. திருமண வயதில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து திருமணம் வந்து இனிதே இந்த வருடம் வந்து நடைபெறும். அது மட்டும் இல்லாம குருவின் சிறப்புகளான நல்ல தன லாபம், தொழிலில் முன்னேற்றம், குழந்தை செல்வம், குடும்பத்துல வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, அது மாதிரி எல்லாமே வந்து அற்புதமான ஆண்டாக இந்த வருடம் வந்து மகரத்துக்கு வந்து அமையும். அது மட்டும் இல்லாம கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அதுல வந்து நல்ல முன்னேற்றம் வந்து இருக்கும். குரு வந்து உங்களோட ராசிக்கு 7ல் அமர்ந்து கேந்திராதிபத்திய தோஷம் அடைகிறதுனால உங்களோட உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் வந்து அக்கறை செலுத்த வேண்டியது இருக்கும். மற்றபடி எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக தான் அமையும் இந்த குரு பயிற்சியினால. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவின் ஸ்தலமான ஆலங்குடிக்கு வந்து ஒரு முறை வந்து போயிட்டு வாங்க. எல்லாமே வந்து சிறப்பா அமையும். அடுத்து கும்ப ராசியினருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து அமர்கிறார். 6ஆம் இடத்தில் அமர்ந்த குரு எப்பேற்பட்ட பலன்களை தருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிரிகளை வெல்லும் ஆற்றல் வந்து உண்டு. எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் அவரை வந்து இந்த தடவை வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து ஜெயிச்சிருவீங்க. அது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வீண் வம்பு வழக்குகள் வந்து உங்களை தேடி வரும். கடன் கொடுக்கல் வாங்கல்ல வந்து கவனமா இருக்கணும். தேவையில்லாம யார்ட்டையும் பேசாம வீண் விவாதங்களை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. கும்பராசினர் வந்து போட்டி தேர்வுகளுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமான ஒரு ஆண்டாக வந்து இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது தான் போட்டி தேர்வுக்கான இடம். 6ல் வந்து குரு அமர்கிறார். அதனால இந்த வருஷம் வந்து நீங்க போட்டி தேர்வுகளுக்கு முயற்சி செய்யறீங்க அப்படின்னா அதுல வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கு. இந்த 2026 2027 ஜூனுக்குள்ள நீங்க ஒரு அரசு அதிகாரி ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அதை வந்து கரெக்டா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் குருவின் சிறப்பான பலன்களை பெறதுக்கு சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போய் அவங்கள மனதார வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பா வந்து அமையும். அடுத்து மீன ராசிக்கு குரு வந்து 5ஆம் இடத்துல வந்து அமர்கிறார். தனது 9ஆம் பார்வையாக மீனத்தை வந்து பார்க்கிறார். இது வந்து மிக மிக சிறப்பான ஒரு ஆண்டு மீனத்துக்கு. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் ஜென்ம சனி வந்து மீன ராசிக்கு வந்து நடந்துகிட்டு இருந்தது. இந்த குரு பெயர்ச்சியினால குரு வந்து உங்களோட ராசியில் இருக்கிற சனியை பார்க்கிறார். குரு பார்வை கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஒரு வருடத்திற்கு ஜென்ம சனியினால உங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் வந்து பெருவாரியாக வந்து குறையும். அதனால் இது வரைக்கும் நீங்க பட்டுட்டு இருந்த கஷ்டம் எல்லாமே வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து இருக்காது. ரொம்ப ரொம்ப ஒரு விடிவு காலமா வந்து மீனத்துக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து அமையும். அது மட்டும் இல்லாம 6-12 வந்து உங்களுக்கு வந்து ராகு கேது இருக்கிறாங்க. இது எல்லாமே சேர்த்து இந்த 2026 பிற்பாதி மிகச்சிறந்த ஆண்டாக மீனராசியினருக்கு வந்து இந்த ஆண்டு வந்து அமையும். திருமணம், குழந்தை பாக்கியம், பேர், புகழ், அதிர்ஷ்டம், வெளிநாட்டு யோகம், உயர்கல்விக்காகவோ தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் வந்து கிடைக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மாணவர்களுக்கு வந்து படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றமும் மாற்றமும் இருக்கும். அனைத்து வயதினருக்கும் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே வந்து இந்த ஒரு வருடத்துல வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தருவார். மிக மிக ஒரு முக்கியமான விஷயம்னா சனி பகவானின் பிடியிலிருந்து நீங்க வந்து விலகுறீங்க, விடுதலை பெறுறீங்க ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறதே மிக மிக பெரிய ஆறுதல் மீனராசினருக்கு. மேலும் உங்களுக்கு வந்து சிறப்பான ஆண்டாக இந்த குரு பயிற்சி வந்து அமையறதுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனையும் சிவபெருமானையும் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. எல்லாமே வந்து சிறப்பாக அமையும். இது வரைக்கும் நம்ம வந்து 2026 குரு பயிற்சி பலன்கள் மேசம் முதல் மீனம் வரை என்னென்ன எல்லா ராசிக்கும் என்னென்ன பலன்கள், என்னென்ன பரிகாரம், எந்த தெய்வத்தை கும்பிடணும்னு எல்லாமே வந்து விரிவாக பார்த்தோம். நன்றி.